ரெஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, என் ஸ்க்ரீனே நான் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கிளாஸ் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் ஆகுதான்னு சொல்லிவிடுங்க. எஸ் மேம். ஓகே, சூப்பர். ஸோ சிஎம்டி வச்சுக்கலாம். எடுத்தோடனே நான் செக் பண்ணிடுறேன். ஜாவா ஓகே ரன் ஆகுது. ஜாவா சி ரன் ஆகலை. ஸோ ஜாவா சி போட்டு ரன் ஆகலை அப்படின்னா என்னுடைய கிளாஸ் பார்த்து இந்த இடத்துல நான் செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணுறது? செட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாத் ஈக்குவல் டு, சாரி நான் இன்னும் வீடியோ அனுப்பலை, பர்சன்டேஜ் பாத் பர்சன்டேஜ் செமிகோலன் போடணும். இது எதுக்கு நான் ஆக்சுவலாக வந்து இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். நமக்கு வந்து ஜாவா எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குதோ அங்கே தான் ஜாவா சியும் ஜாவானுடைய கம்பைலரும் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டும் அந்த இடத்துல தான் இருக்குது. என்னோடய சிஸ்டமில் எங்கே இருக்குது அப்படின்னா சி கோலனில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86க்குள்ளே ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த ஜேடிகே கிட் வந்து இது உள்ளே இருக்குது. ஜேஆர்இன்றது ரன் டைம் என்விரான்மெண்ட் 1.8ன்னு இருக்கும். இதை நம்ம ஜாவா 8ன்னு சொல்லுவோம். இப்போ 21, 23, 24லாம் வந்துடுச்சு. ஸோ அப்டேஷனை பற்றி நமக்கு வரி பண்ண வேண்டியதில்லை. சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சிஸ்டம் விண்டோஸ் 8ன்றதுனால நான் அப்டேட் பண்ணிக்கல. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஆரக்கிள் வெப்சைட்ஸில் போயிட்டு அட்வான்ஸ்டு வேர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம தனியாக கனெக்ட் பண்ணி ஒரு வாட்டி இண்டிவிஜுவலாக நான் உங்களை கைட் பண்ணிடுவேன். ஸோ தீக்ஷிதாக்கு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பிரதோஷினி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுகன்யா கைட் பண்ணியிருப்பாங்க. சுகன்யா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தக்ஷின் மட்டும்தான் எனக்கு தெரியணும். தக்ஷின் நீ இன்ஸ்டால் பண்ணிட்டியாமா? அதாவது நெட்பீன்ஸோ இல்லை இன்டெலிஜேயோ எக்லிப்ஸோ இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். நான் டிஃபால்ட்டாக போய் உட்காந்துரும். நான் சொல்கிறது ராஸ் ஜாவா ஜேடிகே கிட்ட வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதாவது என்ன வெப்சைட்னா ஆரக்கிள்னுடைய வெப்சைட். ஜாவா ஜேடிகே டவுன்லோடுன்னு கொடுக்குறேன். ஆரக்கிள் வெப்சைட் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு நீங்கள் ஜேடிகேயை டவுன்லோட் பண்ணணும். அது என்னென்னா ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் ஒன்று இருக்கும், இது காட்டுறேன் நான். ஜாவா டவுன்லோட். ஸோ எந்த ஒரு ஐடியினுடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம நேரடியாக ஜாவாவை எடுத்து ரன் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து ஜாவா 24, ஜாவா 21 அண்ட் இயர்லியர் வெர்ஷன் அது அவைலபிள்னு இங்கே காட்டுது. எனக்கு லோட் ஆகுது. ஓகே, லோட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லினக்ஸுக்கு இருக்குது. நோ டைம்ஸ் ஐ வில் ஸ்டே ஹியர். இங்கே பாருங்கள் மேக்குக்கு இருக்குது. ஏன்னா நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஜேவிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஓஎஸ் இண்டிபெண்ட். ஸோ நீங்கள் ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் தானே, எதுக்காக இப்படி டவுன்லோட் பண்ணுறோம் லினக்ஸுக்கு தனியாக மேக்குக்கு தனியாக நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா இந்த மிஷினுக்கு புரிகிற மாதிரி, விண்டோஸ்க்கு புரிகிற மாதிரி உள்ள ஜேவிஎம் விண்டோஸில் போய் எடுத்தால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ரன் டைம் என்விரான்மெண்ட் ஓஎஸ்ஸை டிபெண்ட் பண்ணது தான், இண்டிபெண்ட் கிடையாது. ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்து பண்ணணும். இங்கே விண்டோஸ் இன்ஸ்டாலர்னு ஒரு வெர்ஷன் இருக்கா, இந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ரன் பண்ணிடலாம். ஸோ மேக் ஓஎஸ் நீங்கள் வச்சுருந்தா நீங்கள் மேக்கு ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். அங்கே எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இஎக்ஸின்னு இருந்ததில் அதுக்கு பதில் டிஎம்ஜின்னு இருக்கும். இது மேக்கினுடையது. லினக்ஸில் மேக்ஸிமம் இந்த டார் ஃபைலாக இருக்குதும். ஸோ ஆர்பிஎம் அப்படின்னு இந்த ஃபைலாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் லினக்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? நீங்கள் விஎம்வேர் மாதிரி ஒர்க் ஸ்டேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி வேறு மேக் முடியாது, பட் லினக்ஸு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லினக்ஸில் எல்லாமே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டு சர்வர்லாம் போனீங்கன்னா ஃபுல்லாக விண்டோஸ்லாம் இருக்காது, லினக்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனால் லினக்ஸும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது எதிர்காலத்தில்.
ஸோ இதை நாங்கள் டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அந்த இன்ஸ்டால் பண்ண லொக்கேஷன் தான் இந்த லொக்கேஷன். ஸோ இதில் ஜாவாவில் ஜேஆர்இ அப்படின்னு தனியாக இருக்கும், ஜேடிகேன்ற தனியாக இருக்கும். இந்த ஜேடிகே இல்லாமல் ஜேஆர்இ மட்டும் இந்த இருந்ததுன்னா உங்களால் ஜாவா டெவலப் பண்ண முடியாது. ரன் தான் பண்ணி பார்த்துக்கலாமே தவிர நீங்கள் ஜாவா ஃபைல் எழுதி கிளாஸ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த கமாண்ட் இருக்காது, ஜாவா சி ஜாவான்ற கமாண்டே இருக்காது. ஆனால் இப்போ வந்து எல்லாம் உள்ளே இருக்கிறதுனால ஒரே விஷயமா ஜேடிகேன்னு தான் வந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதில் ஜேஆர்இ வரல, ஜேடிகே தான் ஸ்ட்ரைட்டாகவே வந்தது. பட் முந்தி உள்ள வெர்ஷன்லாம் இந்த மாதிரி 2 இருக்கும். நிறைய பேர் ஜேஆர்இ மட்டும் போட்டுருவாங்க, ஜேடிகே விட்டுருவாங்க. ஜாவா டெவலப் பண்ண முடியலன்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போட வேண்டியது மெயினாக ஜேடிகே போட்டிங்கன்னா இது உள்ளே தான் ஜேஆர்இ இருக்குது, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ இது உள்ளே போனோன்னா ஜேடிகேக்குள்ளே போனோன்னா பின்னுக்குள்ளே போயிட்டோன்னாலே நமக்கு தேவையான ஃபைல்ஸ் ஜாவா சி அந்த கம்பைலர் சொன்னோம் இல்லையா, அது இருக்கும். இதுதான் ஜாவா சி ஜாவா. இது வந்து எந்த பாத்தில் இருக்கு பாருங்க, சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாக்குள்ளே ஜேடிகே கிட்டுக்குள்ளே பின்னுக்குள்ளே இருக்குது. அப்போ நானும் அதே பாத்துக்கு வந்துட்டு கூப்பிட்டா தான் எனக்கு ஜாவா சி ரன் ஆகும். ஜாவா வந்து ஆல்ரெடி என்விரான்மெண்ட் வேரியபிளில் ரன் ஆகிருக்குது, ஆனால் ஜாவா சி வந்து ஆட் ஆகலை என்விரான்மெண்ட் வேரியபிளில். அதனால் ஜாவா சின்னு கூப்பிடும்போது அது என்ன சொல்லுது பாருங்கள், பேட் கமாண்ட் ஆர் ஃபைல் நேம் அப்படின்னு வருது. ஸோ அதுக்கு அந்த கமாண்டே தெரியல. நான் எங்கேருந்து பார்த்தாலும் எனக்கு தெரிகிற மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மெயினாக வந்து ஜாவா சின்ற அந்த பாத் இருக்கு இல்லையா, அந்த பாத்தை ஏற்கனவே இருக்க பாத்தோட ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறது, செட் ஸ்பேஸ் பாத் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் செமிகோலன் போட்டுட்டு இதுக்கப்புறம் அந்த பாத், இந்த பர்சன்டேஜ்ன்றது ஏற்கனவே விண்டோஸில் எல்லா அப்ளிகேஷனுடைய பாத்தும் இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளில் ஆட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக பண்ணுறதுனால விண்டோஸில் வந்து பெர்மனெண்ட்டாக அது ரெஜிஸ்டர் ஆகாது. எவ்ரி டைம் நீங்கள் உள்ளே வரும்போதும் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் இப்போ விண்டோஸ் 11லேருந்து செட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுது, அதனால் பிரச்சனை இல்லை. பட் இதையும் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து இந்த பாத்தை ஏற்கனவே இருக்கக்கூடிய விண்டோஸ் என்விரான்மெண்ட் பாத்தோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இதை நம்ம பண்ணுறோம், புரியுதுங்களா. ஜாவா சின்னு அதுக்கு தெரியல, எங்கேருந்து எடுக்கனே தெரில. ஸோ பாத்தை ஆட் பண்ணிவிட்டா அந்த பாத்தில் ஏதாவது ஒரு பாத்துலேருந்து அதை எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணணும். C:/PR அப்படி போட்டு நான் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் 2 வாட்டி. ஸோ ப்ரோக்ராம் ஃபைல் சைஸ் x86 அப்படின்றது அந்த 32-பிட் அப்ளிகேஷனுக்குள்ளதெல்லாம் வரும். ஸோ ஜாவா ஜேடி போட்டு டேப் போட்டாலே அதுவே வந்துகிட்டே இருக்கும். அதில் பின் அப்படின்னா ஆட் ஆகிடும். ஸோ இந்த பின்னுன்றது நமக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. என்டர் தட்டினா போதும், பாத் வந்து செட் ஆகிடும். ஸோ நான் பாத் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன்னா சரியா, இது வந்து உங்களுக்கெலாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. ஸோ பாத் அப்படின்னு நான் டைப் பண்ணோன்னா உள்ளே பாருங்கள், பாத் ஈக்குவல் டு என்னெல்லாம் இருக்குது, C:/, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், காமன் ஃபைல்ஸ், ஆரக்கிள், ஜாவா பாத், அது மாதிரி ஜாவா லினோவாக்குள்ளது, சிஸ்டம் 32, இதில் தான் கால்குலேட்டரு, MS பெயிண்ட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வெளியிலேருந்து கூப்பிட்டாலும் வருது. இப்படி எல்லா பாத்தும் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் SQL சர்வருக்கு ஆட் ஆகிருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோவுக்கு சில இது ஆட் ஆகிருக்கு. நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்களோ அதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் பாத் எல்லாமே இதில் இருக்கும். இதில் நம்மளும் லாஸ்ட் பாத் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். C:/, ப்ரோக்ராம் ஃபைல்ஸில், ஜாவாவில், ஜேடிகே கிட்டில் பின். அப்போ இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸையும் என்னால் எந்த இடத்துல இருந்து வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஜாவா சின்னா அதுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு பாத்துலேயே பார்க்கும், கடைசி பாத்தில் இந்த ஜாவா சி இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு வந்துடும் பாருங்கள். அப்போ தான் தெரியல சொல்லிச்சு. இப்போ பாருங்கள், சம்திங் ரன் ஆகுது. ஸோ இந்த கமாண்டினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து இப்போ 2மே ரன் ஆகுது, ஜாவா சி எல்லாமே ரன் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம எங்கே நம்மளோட ஜாவா ஃபைல் வச்சுருக்கோமோ அங்கேருந்து நம்ம ரன் பண்ணணும், சரிங்களா. ஸோ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டு அதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து அடுத்தடுத்து போயிடுவோம் பார்த்தேன். நிறைய டாபிக் இருக்கு இல்லையா, அதனால் இஃப் கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபாரன்ஹீட் கரெக்ட் பண்ணுறதுக்கு அதையும் பார்த்துடலாம். எக்ஸ்டர்னலாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா அது சரியாயிடும், சரியா. அதையும் நம்ம பண்ணி பார்த்துடலாம். ஸோ
சேம் அஸ் பெயிண்ட். பிரதோஷினி சிஸ்டமில் இருக்கீங்களா? அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் பதில் சொல்லுவாங்க, ஏன்னா ஹாஸ்டலில் இருக்கிறதுனால. ஓகே. சிஸ்டமில் இருக்கீங்களா இன்னைக்கு? இல்லாட்டி பிரச்சனை இல்லை, கேட்குறேன். நான் கேட்குறது கேட்குதா கரெக்டாக? சிஸ்டமில் இருக்கீங்களான்னு கேட்டேன். அவருக்கு கொஞ்சம் லேட்டா ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மேம். ரொம்ப லேட்டாக ரீச் ஆகுதோ? நேற்று ஒரு ஆமா மேம். ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறதே கேட்கல நான் ஃபர்ஸ்ட். சரி. இப்போ அங்க நெட்வொர்க் இஷ்யூ ஆல்ரெடி கொஞ்சம் ரொம்ப இருக்கு. லோவா இருக்கு. ஓகே ஓகே. அவங்க மொபைல்லையுமே அப்படிதான் இருக்கும், டவர் கிடைக்காதுன்னு. மொபைல்ல இது லேப்ல இருந்து கனெக்ட் பண்ணா சரியாவே நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. மொபைல்னா நல்லா கேக்குதா? மொபைல்ல நல்லா கேக்குதா? இப்ப மொபைல்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். மொபைல்ல கனெக்ட் லேப்ல பண்ணுங்க கனெக்ட் பண்ணா போதும். சரியாவே கேட்க மாட்டேங்குது. இல்ல மொபைல்ல கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் லிங்க் அனுப்புவேன்ல, எல்லா வீடியோக்கும் நான் லிங்க் அனுப்பிடுவேன்ல, அதுல நீங்க சிஸ்டம்ல Okay, திரும்ப ma'am. பார்த்துக்கோங்க சரியா? ஃப்ரீ டைம்ல ஓகே மேம். ஃபாஸ்டா ஓட விட்டு Okay. அந்த மாதிரி கூட பார்த்துக்கோங்க. ம் ஓகே. ஓகே. ஸோ நான் இன்றைக்கும் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஏற்கனவே சொன்னதே சொல்கிறாங்கன்னு எனக்கு வேணாம். ஸோ ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் கூட பார்த்துருவோம். ஓகே. ஸோ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரன் பண்ணுறப்போ முதல்ல ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து டீகோலனில் வந்து நம்ம தக்ஷினோட ஜாவா ஃபைல் இருக்குது சரியா? அப்போ என்ன போடுவோம்? சிடி தக்ஷின் ஜாவா அப்படின்னு போடுவோம். அப்போ சிடி தக்ஷின் ஜாவா நம்ம போடும்போது இந்த ஃபோல்டருக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உள்ளே போயிட்டு ப்ராம்ப்ட் எனக்கு ரெடி ஆகிடும். இது உள்ளதான் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னா டிஏஆர் போட்டிங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து இவங்க அந்த டெம்பரேச்சர் ஃபேரன் ஹீட் வச்சுருந்தாங்களே, ஸோ அது வந்து ஃபேரன் அப்படின்னு இருக்குது, ஜாவா அப்படின்லாம் இருக்குன்னா அது வரும் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு. இந்த ஜாவா ஃபைலை நான் ரன் பண்ண முடியாது, ஏன்னா ஜாவான்றது என்னது, உங்களோட சோர்ஸ் ஃபைல் உங்கள் கையில் தான் இருக்கும், கஸ்டமர்கிட்ட கொடுக்கவே மாட்டீங்க. அப்போ நீங்கள் எதை கொடுப்பீங்க அப்படின்னா, இதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பைட் கோடாக மாற்றிருப்பீங்க இல்லையா? இந்த பர்டிகுலர் ஃபைல் இது போய் ஜாவானுடைய கிளாஸ் ஃபைல் சொல்லுவாங்க. இது என்னவா இருக்கும்? பைட் கோடாக இருக்கும். பைட் கோட்னா இது வந்து 0-1 காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது யார் டிசைன் பண்ணது? ஜாவா கம்பெனி டிசைன் பண்ணது. தக்ஷின் நல்லா லிசன் பண்ணிக்க, உனக்காக தான் திரும்ப ரீகால் பண்ணுறேன். ஸோ இந்த பைட் கோடை டிசைன் பண்ணது வந்து ஜாவா கம்பெனி. ஜாவா கம்பெனி ஆரம்பத்தில் யார் இருந்தால் சன் மைக்ரோ சிஸ்டம் தான் டெவலப் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியாவே க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இவங்க நேரடியாக சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்ணல. அப்போ வந்து எல்லா லாங்குவேஜும் நேரடியாக சிஸ்டமுக்கு புரிகிற மாதிரி, விண்டோஸ்னால் விண்டோஸ்க்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணாங்க மிஷின் கூட. மேக்னா மேக்குக்கு புரிகிற மாதிரி, லினக்ஸ்னால் லினக்ஸ்க்கு புரிகிற மாதிரி, அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. இவங்க அதுக்கு இடையில இன்டர்மீடியட்டாக ஒரு கோடை டிசைன் பண்ணுறாங்க. நேரடியாக கன்வெர்ட் பண்ணாமல் உங்கள் சோர்ஸ் ஃபைலை அந்த கிளாஸ் ஃபைல் விச் மீன்ஸ் பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஃபர்தராக இந்த கோடை ரீட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு மிஷினை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுதான் ஜேவிஎம் மிஷின். இந்த ஜேவிஎம் மிஷின் தான் மேக்குக்கு தனியாக இருக்குது, ஓஎஸ்க்கு அதாவது விண்டோஸ்னால் விண்டோஸ் ஓஎஸ்க்கு தனியாக இருக்குது. அதுதான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் அந்தந்த ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி. லினக்ஸுக்கு தனியாக இருக்குது. இது என்ன பண்ணணும்னா, இந்த கோடை ரீட் பண்ணிவிட்டு, இப்போ விண்டோஸ்னால் விண்டோஸ்க்கு புரிகிற மாதிரி 0-1 காம்பினேஷன்ஸில் இது வந்து மாற்றி கொடுக்கும். இது விண்டோஸ்க்கு புரிகிற மாதிரி ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் அந்த பைட் கோடை. நான் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்க. அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி, நான் சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் 0-1 போட்டிருக்கேன். பட் இதுதான் வந்து உண்மையில் ஓஎஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்கிறது. ஸோ அந்த ஜேவிஎம் வந்து டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இருக்கும். உங்களோட அப்ளிகேஷனை எங்கே மிஷினில் ரன் பண்ணாலும் ரன் ஆகும். கொண்டு போய் இந்த அப்ளிகேஷனை இதே கிளாஸ் ஃபைலை கொண்டு போய் மேக்கில் போட்டாலும் ரன் ஆகும், விண்டோஸில் போட்டாலும் ரன் ஆகும், லினக்ஸில் போட்டாலும் ரன் ஆகும். அப்போ ஒரு கேம் டெவலப் பண்ணியிருக்கேன்னா அவன் ஆன்லைனில் எங்கேருந்து விளையாண்டாலும் அது வந்து ரன் ஆகும். அதுதான் மேட்ரு. ஸோ இதெல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர், எங்கே வேணாலும் நீ ரன் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி எழுதுனா அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், ஹார்ட்வேர் நியூட்ரல்,
நாட் ஓன்லி சாஃப்ட்வேர், எந்த ஹார்ட்வேரையும் பேஸ் பண்ணது கிடையாது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாஸ் ஃபைல் நான் அப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் டிஇஆர் போட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதே தக்ஷனுக்குள்ளே ஓகே எனக்கு ஃபைல் நேம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன போடணும், ஜாவா சி அப்படின்னு போடணும். ஜாவா சின்னா எனக்கு ஜாவா கம்பைலர்னு அர்த்தம். ஸோ ஜாவா சின்னு போட்டு உங்களோட ஃபைலை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும். எக்ஸ்டென்ஷனோட .javaன்றதோட டைப் பண்ணி நீங்கள் என்டர் தட்டினீங்கன்னா கரெக்டாக எரரே இல்லாமல் இருந்ததுன்னா என்ன க்ரியேட் ஆகும்னா, அந்த ஃபாரன்ஹீட்டில் இப்போ ஃபேரன் டாட் அந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆகிடும். கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு ஜாவான்னு மட்டும் போட்டால் போதும். ஆனால் டாட் கிளாஸ் கொடுக்கூடாது. இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி எரேஸ் பண்ணிடணும். ஸோ நீங்கள் உங்களோட கிளாஸ் நேம் என்னவோ ஃபேரன்ஹீட்னா அந்த ஃபேரன்ஹீட்டை மட்டும் இங்கே வந்து போட்டுருணும். ஸோ அப்படின்னா ரன் ஆகிடும் உங்கள் ப்ரோக்ராம் வந்து. இப்போ ஹலோ வேர்ல்டு கொடுத்தோன்னா ஹலோ வேர்ல்டு ரன் ஆகிடும். இப்போ நான் இன்புட் வாங்குறது வந்து என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு நம்ம வாங்குறதுக்கு நான் படிக்கலை. என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லை என்டர் த ஃபேரன்ஹீட் வேல்யூ அப்படின்னு வாங்க நம்ம இன்னும் பழகலை. அதனால ஜாவாவில் நம்ம ரன் பண்ணும்போதே நான் இங்கே வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து 1 2 3, செகண்ட் ஆர்குமெண்ட் 1 5 6, தேர்ட் ஆர்குமெண்ட் 189 இப்படி நான் பாஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இதை எப்படி ஒரு ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணும்போதே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ப்ரோக்ராமை நான் பாஸ் பண்ணும்போதே அந்த வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இது வந்து ஜாவாவில் பெர்மிஷன் உண்டு. ஏன்னா நீங்கள் மெயின் எழுதுறீங்களே, இந்த மெயினுக்குள்ளே நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. மெயின் ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணி உள்ளே போகிறோம். அந்த மெயினுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படின்ற இந்த அரேக்குள்ளே இந்த உட்கார்ந்துடும். இதெல்லாம் ஆர்க்ஸ் ஆஃப் 0ல் போய் 123 உட்காரும், ஆர்க்ஸ் ஆஃப் 1ல் இது உட்காரும், ஆர்க்ஸ் ஆஃப் 2ல் இது உட்காரும். ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியும் பார்க்கலாம். எத்தனை அப்படி சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி எத்தனை ஆர்குமெண்ட் தெரிஞ்சுக்கினா அந்த ஆர்க்ஸ் டாட் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை ஆர்குமெண்ட் அனுப்பியிருக்காங்க, 3 ஆர்குமெண்ட்ஸா 2 ஆர்குமெண்ட், அந்த ஸ்பேஸ் வச்சு அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பேஸ் வச்சு தான் கொடுக்கணும். கம்மாலாம் போடக்கூடாது. அது எல்லாமே ஒரே ஸ்ட்ரிங்காக எடுத்துரும் பிறகு. சரிங்களா? ஸோ ஸ்பேஸ் விட்டு தான் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் டவுட் வரும் உங்களுக்கு ரன் பண்ணும்போது. அப்போ ரன் பண்ணி பார்த்துடணும், அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கோடிங் எழுதலாம். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ கிளாஸ் numbers, okay, numbers reading, command line argument CLA அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய கிளாஸு. மெயின் வந்து மெயின் ப்ரோக்ராம். நீங்கள் சிலையோ இதுலேயோ நீங்கள் எடுத்தோடனே வாய்டு மெயின் எழுத முடியும். ஆனால் ஜாவாவை பொறுத்தவரை உங்களுக்கு எழுத முடியாது. ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதணுன்னா கூட அதுவும் கிளாஸுக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் ப்ராப்பர் ஊப்ஸ் கான்செப்டோடு இருக்கணும். ஸோ ஒரு கிளாஸில் உள்ள மெத்தடை கால் பண்ணணும்னா இதுதான் கிளாஸில் உள்ள மெத்தட், மெயின் மெத்தட். இங்கே வந்து ஃபங்க்ஷனை மெத்தட் சொல்லுவாங்க. நீங்கள் சீலெல்லாம் ஃபங்க்ஷன் சொல்லுவீங்களா, இங்கே வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஒரு மெத்தடை கால் பண்ணணும் ஒரு கிளாஸுக்கு அப்படின்னா அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் கால் பண்ணணும்னா அது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஸோ ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னு போட்டாச்சு. அது மாதிரி கிளாஸுக்கு வெளியிலேருந்து கால் பண்ணணும்னா அது பப்ளிக் அப்படின்ற ஒரு விசிபிலிட்டி லேபிள் சொல்லுவோம். இந்த பப்ளிக்கில் வரணும். அதனால் டிஃபால்ட்டாக ஜாவாவில் மக்கப் பண்ண மாதிரி போட்டுருவாங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். இந்த கீவேர்டை மாற்றி போட வேண்டாம், இதே ஆர்டரில் போட்டுக்கோங்க. இங்கே வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்குன்னு ஒரு கிளாஸில் நான் ஆர்குமெண்ட் க்ரியேட் பண்ணேன். ஒரே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இதுனா ஒன்று தான் வாங்க முடியும் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சா. அப்போ நான் ஆப்ஜெக்ட் ஆஃப் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிடுறேன். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டே சைஸ் போடாமல் ஸ்கொயர் ப்ராக்கெட், இதுதான் அரேனுடைய சிம்பிள். இப்படி போட்டாச்சுன்னா எவ்வளோ நாளும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கலாம். டைனமிக்காக உங்களுக்கு நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம், எவ்வளோ நாளும் அனுப்பலாம் அந்த மாதிரி. ஸோ இதில் வாங்கக்கூடிய ஆர்குமெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் வெறும் பிரிண்ட் அப்படின்னு போட முடியாதீங்க. நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக எந்த கிளாஸில் எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணணுமோ அதை வச்சு கால் பண்ணணும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் அப்படின்றதுக்குள்ள தான் இந்த பிரிண்ட்ன்ற மெத்தட் இருக்குது. ஸோ சிஸ்டம் டாட் அந்த சிஸ்டம் ஆப்ஜெக்ட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு கால் பண்ணி
அந்த ஆர்க் டாட் லென்த்தை நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ ஆர்குமெண்ட் லென்த் அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். and user sent ப்ளஸ் போட்டுட்டு இப்போ 7 ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு வர மாதிரி பண்ணிடலாம். பாருங்க, யூசர் சென்ட் 7 ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு வரும். அந்த மாதிரி இது டபுள் கோட்ஸில் போடணும். இதை அப்படியே ஒயிட் கலரில் இருக்குது. இதை நான் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகிடும்னா ஜாவாக்குள்ளே சேவ் ஆகிடும். ஆக்சுவலாக டீப் கோலனில் ஜாவா ப்ரோக்ராம் எதில் வச்சேன்னு தெரியலையே. இதில் தான். ஓகே, நம்பர்ஸ் ரீடிங் CLA டாட் ஜாவா இப்படி நான் கொடுத்து சேவ் பண்ண அடுத்த செகண்ட் இது பாருங்கள், கீவேர்டெல்லாம் கலர் மாறிடுச்சு. நீங்கள் ஒருவேளை கலர் ஸ்டாட்டிக் எஸ் கேபிட்டல் லெட்டர் போட்டிங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஸோ கீவேர்ட்ஸ் எல்லாம் ஒரு கலரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த கலர்ஸ் உங்களுக்கு மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். ஜாவாப்படி நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் ஸ்டைல் கான்ஃபிகரேட்டரில் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாவானுடைய ஃபைல்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு அசம்பிளர் எடுத்தால் அதுக்குரியதெல்லாம் இருக்கும். இப்போது சி எடுத்தோம்னா அதுக்குரியதெல்லாம் இருக்கும், ஜாவா எடுத்தோம்னா அதுக்குரியதெல்லாம் இருக்கும். ஆப்ரேட்டர் என்ன மாதிரி கலரில் வேணும் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்பர் என்ன மாதிரி வேணும், ஸ்ட்ரிங் வந்து எந்த மாதிரி இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்குக்கு நம்ம பிங்க் மாதிரி போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து வேறு கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ப்ரோக்ராம் வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஒரு மாதிரி கலரில் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம ரன் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிட்டேன், எனக்கு ஜாவா தெரிஞ்சிச்சு. இப்போ நான் என்னோடய இது எங்கே இருக்குது, டி கோலனில் சிடி ஜாவா ப்ரோக்ராம்குள்ளே டிஏஆர் போட்டேன்னா இப்போ பாருங்கள், ஆட் 2 வேல்யூஸ்க்கு ஜாவா ஃபைல் இருக்குது, கிளாஸ் ஃபைல் இருக்குது. பிரிண்ட் மெசேஜுக்கு ஜாவா ஃபைல் இருக்குது, கிளாஸ் ஃபைல் இருக்குது. ஆனால் நம்பர் ரீடிங் CLAக்கு ஜாவா ஃபைல் மட்டும்தான் இருக்குது, இது இல்லை, கிளாஸ் ஃபைல் இல்லை. அப்போ கிளாஸ் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, யார் சொல்லலாம்? தக்ஷின் சொல்லுங்கள், கிளாஸ் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணு? ஏன்னா இதெல்லாம் நான் ரீகால் பண்ணது உங்களுக்காக தான். எப்படி ஒரு ஜாவா ஃபைலை கிளாஸ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது? முதல்ல சிரமமாக இருக்கலாம், பட் அப்படின்னா ஒரு திரும்ப திரும்ப நான் கேள்வி கேட்குறதுனால தெளிவாயிடும். அதனால தான். அதுக்கப்புறம் இதை பற்றியே பேச மாட்டேன். அதுதான் ஜாவா வந்து கிளாஸ் ஃபைலாக நான் கன்வெர்ட் பண்ணணும். இதை பார்த்து கூட நீங்கள் சொல்லலாம், ஜாவா ஃபைலை கிளாஸ் ஃபைலாக நான் கன்வெர்ட் பண்ணணும். தக்ஷின் லைனில் இருக்கீங்களா? சொல்லுங்க மேம். ஜாவா ஃபைலை கிளாஸ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் கேட்குறேன், உன்கிட்ட தான் கொஸ்டின் கேட்குறேன். தெரியலைங்க மேம், புரியல எனக்கு. என்ன கேட்டீங்க மேம்? நீ கவனிக்கலாம் தெரியுது எனக்கு. அதான் மேம், கொஞ்சம் டிராவலிங்ல இருக்கேன், அதான் கொஞ்சம் டவர் அது மாறி மாறி. ஓகே ஓகே, நீ அப்படின்னா சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? நான் உனக்கு கண்டிப்பா நான் வீடியோ அனுப்புவேன், நீ கட்டாயம் ஃபுல்லா பாத்துரு. இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸ் கம்ப்ளீட்டா புரியாது, சரியா? ஓகேங்க. ஓகே, சரி, லிசன் மேம். ஓகே, ஸோ வந்து ஜாவா சி ஆஸ் யூஷுவல் ஜாவா சின்னு போட்டு நல்லது தான் கேள்வி கேட்குறது போல, என்ன எல்லாரையும் அட்டெண்டன்ஸில் வச்சுக்கலாம். ஓகே, டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணுறேன். ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு க்ரியேட் ஆகுது. ஆஸ் யூஷுவல் எரர் க்ரியேட் பண்ணல, ஸோ நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. பட் ஜாவால் நம்ம சொல்ல முடியாது, நம்ம பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பி கேபிட்டல் லெட்டர் போட்டிருப்பீங்க, கண்டே பிடிக்க முடியாது, நம்ம லிசன் பண்ண மாட்டோம், இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். ஜாவாவில் வந்து எரர் கரெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் நீங்கள் கான்செப்டெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற எரர்ஸ் வச்சே நீங்கள் பிக் பண்ணிடுவீங்க. அதனால தான் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஜாவா இப்போ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணால் என்ன ஆகும்? தீக்ஷிதா சொல்லுங்கள். இப்போ நான் என்டர் தட்டினா என்ன ரிசல்ட் வரும்? எரர் வருமா, என்ன வரும்? நான் ஒன்றும் பாஸ் பண்ண போகிறது இல்லை,
என்டர் மட்டும் தட்ட போகிறேன். ஒர்க் ஆகும் மேம். என்ன வரும் அப்போ ஆன்சர்? ப்ரோக்ராம் காட்டுறேன். அந்த ஆர்குமெண்டோட லென்த் அப்போ என்ன வரும்? சுகன்யாக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதுல நீங்க எரர் வரும்னு தோணுது. நீங்க எதுவுமே சென்ட் பண்ணவே இல்லை. எதுவுமே சென்ட் பண்ணதுனால வெரி குட். ஓகே, பிரதோஷினி? எனக்கு எரர் வருதுதான் போகணும். ஓகே, ஆக்சுவலாக நம்ம என்ன எரர் வந்தது ஞாபகம் இருக்கா? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ரி. அதாவது அரே இண்டெக்ஸை நம்ம அவுட் ஆஃப் பவுண்ட்ரி ஆக்ஸ் ஆஃப் 0ன்னு ஆக்சஸ் பண்ணோன்னா நம்ம ஒன்றுமே நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அங்கே இல்லை. அதனால எரர் ஜென்ரேட் ஆச்சு. ஆனால் நம்ம இங்கே ஆக்சஸே பண்ணலை. என்ன பண்ணியிருக்கோன்னா ஆக்ஸுன்ற அந்த பர்டிகுலர் அரேலுடைய லென்த் மட்டும்தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஒன்றுமே அனுப்பலைன்னா யூசர் சென்ட் 0 ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஆக்சுவலி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். என்டர் தட்டுறேன். ஸோ அதான் வித்தியாசம் பார்த்தீங்களா? யூசர் சென்ட் 0 ஆர்குமெண்ட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஸ்பேஸ் விடுவோம். எனக்கு உங்களுக்கு துண்டை காட்டுறேன். ஸோ அதனால் /n இங்கே 2 /n. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பிரதோஷினி ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கம்பைல் என்ன கம்பைல் பண்ணணும். இன்னொரு டைம் சொல்லவா? ஓகே, யூசர் சென்ட் 0 ஆர்குமெண்ட்ஸ். அதாவது நம்ம இங்கே வந்து ஆர்குமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணியிருந்தேன்னா, அதாவது ஆக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு ஆக்சஸ் பண்ணியிருந்தேன்னா நான் ஆர்குமெண்ட்டே அனுப்பலைன்னா எரர் வரும். ஏன்னா ஆக்ஸ் ஆஃப் 0ல் போய் அதை செக் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் 0ன்ற லொக்கேஷனே அதுக்கு இருந்திருக்காது. இப்போ 0, 1, 2 ஏதாவது ஒன்று சம்திங் கொடுக்குறேன்னா நான் ஆர்குமெண்ட்டே அனுப்புனா தான் அங்கே இருக்கும். ஸோ அப்போ இருக்காது. அப்போது எனக்கு எரர் வர வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ ஏன் ஆர்குமெண்ட் அனுப்பியும் அனுப்பாமல் இருந்தும் எனக்கு எரர் வரல அப்படின்னா நான் அக்சஸே பண்ணல. நான் அக்சஸ் பண்ணாமல் அந்த ஆர்குமெண்ட்ஸ் டாட் லென்த் வந்து 0 தான் சொல்லும். ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும். 0ன்னு இது ரிட்டர்ன் பண்ணிச்சு. அப்போ யூசர் சென்ட் 0 அப்படின்னு இது ரிட்டர்ன் பண்ணிடும். 0 ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடும். புரியுதா? நான் அக்சஸ் பண்ண எரர் வரும். இப்போ பாருங்க, நான் இதை அக்சஸ் பண்ணுறேன். system டாட் அவுட் டாட் println அப்படின்னு கொடுத்துட்டு the first argument value is அப்படின்னு போட்டு நான் இதை அக்சஸ் பண்ணுறேன். பாருங்க, ஸோ இது வரைக்கும் நான் பண்ணல. இதுக்கு முன்னாடி உள்ள லைனில் நான் அக்சஸ் பண்ணல. ஆனால் இப்போ பாருங்கள், நான் அக்சஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எரர் வரும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, கம்பைல் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அகெயின் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின் java.lang.array index அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கு. பாருங்கள், இப்போ எரர் ஜென்ரேட் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா நீங்கள் ஆக்ஸ் ஆஃப் 0ன்னு அக்சஸ் பண்ண போய் எனக்கு எரர் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேயா? இது புரிஞ்சதா? டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதா? இந்த லைன் இருக்க போய் இப்போ எரர் வருது. இந்த லைன் இல்லாட்டி எரர் வராது. இதில் தான் டவுட் இருக்கா சுகன்யாக்கு, பிரதோஷினிக்கு, தீக்ஷிதா, தக்ஷின் ஜஸ்ட் பாருங்க, லிசன் மட்டும் பண்ணிட்டே வா. ட்ராவல் இருந்தாலும் பரவாயில்ல. புரியுதுல? ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ஆக்ஸ்டார்ட் லென்த் வந்து 0ன்னு இருந்ததுன்னா 1ன்னு இருந்தாலும் சரி, 0ன்னு இருந்தாலும் எனக்கு ஆர்குமெண்ட்டுன்னு தான் வரணும். இதே இது அதுக்கு மேலே இருந்தால் தான் எனக்கு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு வரணும். அப்படின்னா வழக்கம் போல் செக்கிங் இஃப்பில் பாருங்கள், ஆக்ஸ் டாட் லென்த் ஈக்குவல் டு greater than ஈக்குவல் டு 0. நீங்கள் C++ படித்ததுனால நான் நேரடியாக போகிறேன். சரிங்க? ஆர் அல்லது அதே ஆக்ஸ் டாட் லென்த் ஏதாவது தெரிலன்னா கேட்டுருங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்லாம் ஞாபகம் இருக்குல்ல, இஃப் கண்டிஷன்ஸ்.
இஃப் கண்டிஷன் எழுதுகிறோம். கண்டிஷன் 1 கண்டிஷன் 2 2 கண்டிஷன் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன், ஆரில் ஜாயின் பண்ணுறேன். ஆருக்கு அடையாளம் தான் இந்த பர்டிகுலர் பைப்லைன். ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட உள்ளே போகணும்னு அர்த்தம். அப்படி உள்ளே போயிட்டு எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகணும். என்னன்னா எனக்கு ஆர்குமெண்ட்னு வரும், 0வோ 1ஓ இருந்தா. இல்லைன்னா எனக்கு வந்து எல்ஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஓப்பனிங் க்ளோட்டு பழகிடுங்க, இங்கே வேண்டாம். ஜவாவில் வந்து இப்படி பண்ணிடணும் இந்த மாதிரி. சரி பாருங்க, எனக்கு வந்து ஆர்குமெண்ட் 0வோ 1 இருந்தால் ஆர்குமெண்ட்டுன்னு தான் வரணும், எஸ் வரக்கூடாது. இல்லைன்னா 1க்கு மேலே கொடுத்துருந்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ்னு வரும். இப்போ பாருங்க, இதை நான் ரன் பண்ணுறேன், என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஜாவா சி அகெயின் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஜாவா இப்போ வந்து ஆர்குமெண்ட் நான் அனுப்பலை. பாருங்கள், யூசர் சென்ட் 0 ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 2-3 ஆர்குமெண்ட் அனுப்புகிறேன். ஒரு 5 ஆர்குமெண்ட்ஸ் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ யூசர் சென்ட் 5 ஆர்குமெண்ட்ஸ் வருது பாருங்கள். இப்போ அகைன் ரன் பண்ணுறேன், ஒரே ஒரு ஆர்குமெண்ட் அனுப்புகிறேன், ஒரு 100ன்னு ஒரு வேல்யூ அனுப்புகிறேன். இப்போயும் பாருங்கள், யூசர் சென்ட் 1 ஆர்குமெண்ட். ஸோ நம்ம கண்டிஷன்ஸ் வச்சு, நமக்கு பேராமீட்டர் கிடச்சதுன்னா அந்த கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம எப்படி வேணாலும் யூசருக்கு கரெக்டாக டிஸ்பிளே பண்ணலாம் இன்புட். மேம் நீங்க ஆர்க்ஸ் டாட் லென்த் போட்டுருக்கீங்களா? ஆமாம். அதுல ஏன் ஸ்கொயர் பிராக்கெட் போடல? இது வந்து அரே நேம்லே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. நான் சொன்னல, இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்னா நீங்கள் இண்டெக்ஸ் தான் ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, இத்தனாவது லெட்ரு, இத்தனாவது இது அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ் தான் ஆக்சஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரிங் அரேல டாட் லென்த்னு ஒரு ப்ராப்பர்ட்டியே இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அந்த அரே நேம் டாட் அந்த லென்த், அதனால தான் நேற்று நான் சொன்னேன் இது மெத்தட் கிடையாது. நிறைய பேர் இது போட்டுருவாங்க மெத்தடுன்னு. இது மெத்தடு கிடையாது, இது ப்ராப்பர்ட்டி. அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இங்கே எல்லாமே கிளாஸ் தான். கிளாஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இப்போ உனக்கு நான் சொல்கிறேன் பாரு, புரியும் பாரு. கிளாஸ் தீக்ஷிதா, சரியா? உங்கள் நேமில் தான் கிளாஸ் எடுக்கணும். ஓகே, தீக்ஷிதாவில் இப்போ வந்து மெம்பர்ஸ் இருக்குது. இன்ட் இப்போ வந்து ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது, சரியா? நேற்று சொன்ன மாதிரி மேக்கப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, எல்லாருமே பாருங்கள், அவங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தீக்ஷிதாக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ தீக்ஷிதா எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லுங்கள். D1 ஈக்குவல் டு நியூ தீக்ஷிதா. தீக்ஷிதா அங்கே டிஹெச்ஏ போட்டிருக்கேன், இங்கே இது போட்டிருக்கேன். ஸோ டிஹெச்ஏ தீக்ஷிதா இப்படி க்ரியேட் பண்ணணும். ஸோ தீக்ஷிதாக்கு நான் D1 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த D1 தான் இங்கே ஆர்ட்ஸ் மாதிரி, சரிங்களா? அந்த கிளாஸுக்கு இப்போ இந்த D1 டாட் நான் என்ன அக்சஸ் பண்ணிக்கலாம்? ஜென்ரலாக D1 டாட் மேக்கப் பண்ணிக்கலாமா? இது வந்து மெத்தடாக கால் பண்ணுவேன். இதே இது D1 டாட் ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது எனக்கு வந்து வேல்யூ ப்ராப்பர்ட்டி மாதிரி. இது மாதிரி அந்த ஆர்ட்ஸ் டாட் லென்த்ன்றது மெத்தடு கிடையாது, அது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் படிக்கணும், நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் நிறையா. நீங்கள் எதாவது படித்தீங்கன்னா எனக்கும் சொல்லி கொடுக்கலாம். அது நிறைய இருக்குது, அப்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? நீங்கள் புது சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது சில விஷயம் அப்டேட் ஆகிருக்கலாம். இப்போது இன்டர்ஃபேஸ்னு ஒரு கான்செப்ட்லாம் நாங்கள் நடத்துவோம். அதிலலாம் பார்த்தோன்னா ஒன்லி ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் தான் இருக்குதுன்னு நடத்துவோம். நான் நடத்தும்போது ஜாவா அப்படியா, ஜாவா 5. ஆனால் ஜாவா 8 பார்த்தீங்கன்னா மெத்தட் பாடியெலாம் டிஃபால்ட் ஃபங்க்ஷன்லாம் எழுதலான்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ நான் சொன்ன ரூல்ஸ் அங்கே தப்பாக இருக்கும், ஏன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் மாடிஃபைடாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதனால் நீங்கள் எல்லாமே அதான் ரன் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். நான் சொன்னாலுமே நீங்களும் டைப் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃபார் லூப் எல்லாமே நம்ம சியில் படித்தது தான்.
நீங்கள் ஒன்றும் வரியே பண்ண வேண்டாம். ஃபார் இங்கே வந்து இங்கே இன்டீஜர் மாதிரி நம்ம C++ல மாதிரி இங்கேயே நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். int I is equal to 1, I less than or equal to 10, I plus plus as usual. இது கொடுத்தாச்சுன்னா எத்தனை வாட்டி ரன் ஆகும் பாரு? 10 times. 10 times. Yeah, 10 times ரன் ஆகும். இதை மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் கொடுக்குறேன். என்ன டாஸ்க்னா, நான் வந்து ஆர்குமெண்ட் ரன் பண்ணுவேன். இப்போ வந்து ஜாவா நம்பர் மேஜிக், சரியா? கிளாஸ் நேம் நம்பர் மேஜிக், நம்பர் ரீடிங் மேஜிக். கிளாஸ் நேம்லாம் பெருசு பெருசாக கொடுத்து பழகுங்க. நம்பர் ரீடிங் மேனேஜில் இப்போ பாருங்க, வந்து 1 2 3 100 2 3 4 இப்படி கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் என்ன வரணும் பாருங்க. x of 0 equal to 123 இப்படி வரணும். x of 1 equal to 100. x of இன்னும் முடியல பாருங்க, நான் எப்படி சொல்றேன்ட்டு பாருங்க. 234 இப்படி வரணும். ஒருவேளை நான் ரன் பண்ணும்போது இது கேஸ், இது டெஸ்ட் கேஸ் 1. இனிமேல் நீங்கள் டெஸ்ட் கேஸ்லாம் பண்ணணும். டெஸ்ட் கேஸ் 1, சரிங்களா? டெஸ்ட் கேஸ் 2 பாருங்கள். இதெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். டெஸ்ட் கேஸ் 2ல் நான் ஒன்று தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுவும் வரட்டும். we have 3 values. டெஸ்ட் கேஸ் 2ல் we have only 1 value அப்படின்னு போட்டு இது மட்டும் வரும் பாருங்க. ஒரு வேல்யூக்குன்னா எத்தனை? 2 வேல்யூ. மற்றதுக்குன்னா எப்படி இருக்கு பாருங்க. இப்போ டெஸ்ட் கேஸ் 3 ஆர்குமெண்ட்டே அனுப்பலை. சாரி, we have no value அப்படின்னு இது வரக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னதை வச்சு இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டெஸ்ட் கேஸ் 1ல் என்ன வரணும்? நான் 3 ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணுறேன்னா நான் எத்தனை ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்குமெண்ட் எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டணும். நேம் கூட இருக்கலாம், இப்போ ஜோதின்னு கூட இருக்கலாம். ஜோதினா இங்கே ஜோதின்னு வரும், சரிங்களா? அப்படி கூட டெக்ஸ்ட் கூட எது வேணாலும் அனுப்பிக்கலாம். டெஸ்ட் கேஸ் 2ல் என்னென்னா, நான் ரன் பண்ணும்போது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பினேன்னா எனக்கு மெசேஜ் எப்படி இருக்கணும்? we have only 1 value அப்படின்னு அந்த ஒரு வேல்யூ மட்டும் அனுப்பணும், பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் நான் வேல்யூவே அனுப்பாமல் ரன் பண்ணி பார்த்தேன்னா, சாரி we have no value to print அப்படின்னு சொல்லி கூட போடலாம். டு பிரிண்ட். இவ்வளோதான் உங்களோட டாஸ்க். பண்ணிடலாமா? நீ கேட்ட கேள்வியிலேருந்து ஒரு டாஸ்கே பிறந்துச்சு. பண்ணிடுங்க. அவங்க ஆனா ஃபார் லூப்பே வேற மாதிரி சொன்னாங்க. ஓகே, ஃபார் ஈச் லூப் சொல்லியிருப்பாங்க. ஃபார் ஈச்னா கலெக்ஷன்ஸே ரீட் பண்ணுறது. ஆஸ் யூஷுவல் லூப்பும் நம்ம எழுதலாம், தப்பு இல்லை. இப்போதைக்கு ஆஸ் யூஷுவல் லூப் எழுதுங்க. ஃபார் ஈச் லூப் சொல்லியிருப்பாங்க, கோலன் வச்சு ஒரு கலெக்ஷனே ரீட் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். பைத்தானில் நம்ம பண்ணோம்ல அதே, அது ஃபார் ஈச் லூப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈச்ன்ற வேர்டு வராது, பட் அது ஃபார் ஈச் லூப்புன்னு சொல்லிப்போங்க. அதை நம்ம பார்ப்போம், வரும்போது பார்க்கலாம், சரியா? ஓகே, பிரதோஷினி, சுகன்யா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வரலட்சுமி நோம்புக்கு யாருக்கெல்லாம் லீவு? ஆக்சுவலி கண்டிப்பாக உங்கள் காலேஜ் லீவு தான் விட்டுருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஐயோ, தக்ஷனுக்கு தான் நான் லீவ் இருக்காதுன்னு நினைச்சேன். கடைசி தக்ஷனுக்கு லீவு. இவங்க யார் ஊருக்கு போறாங்க? யாரு? மதுரை, அதாவது மதுரைக்கு போறேன். ஓ, மதுரைக்கு போறியா? ஓகே தக்ஷன், நீ நாளைக்கு எனக்கு தனியா கனெக்ட் பண்ணு காலையில. என்ன ஒரு ரயில்வே ட்ராக்ல கொண்டு வந்து உன்னை ஓட விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் கியர்ல. அப்புறம் நீ 5th கியர் வரைக்கும் நீ ஓடிடுவ. ஓகேங்க மேம், டைமிங் சொன்னீங்கன்னா வந்துடுறேன். ஓகே, நான் உனக்கு மெசேஜ் பண்றேன் தனியா, சரியா? ஓகே. ஏன்னா நீ ஒரு வாட்டி என் முன்னாடி நீ ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி ரன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உனக்கு அப்படியே போயிட்டே இருக்கும், பிரச்சனை இருக்காது. இல்லாட்டி உனக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடான்னு இருக்கும்.
ஈஸி தான். ஜாவா மற்றவங்க கஷ்டம்பாங்க, நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். சரியா? ஓகே. ஒரு ஒரு சின்ன ப்ரோக்ராம் மட்டும் என் முன்னாடி நீ பண்ணிட்டேன்னா போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பிரதோஷினி, பிரதோஷினி அப்போ நாளைக்கு நம்ம ஈவினிங் எப்பயும் போல கனெக்ட் பண்ணலாமா? யார் ஊருக்கு போறாங்க? நாளைக்கு டிராவல்ல இருப்பேன். ஓ, டிராவல்ல இருப்பீங்களா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ நாளைக்கு வேண்டாம் கிளாஸ் வந்து. திருப்பதிக்கு வேற போறேன் நான். அப்படியா? ஓகே, முன்னாடியே சொன்னீங்கன்னா நிறைய நடத்தி விட்டுருவேன். இப்போது மண்டே திருப்பதி போகிறீங்கன்னா சண்டே கூட கொஞ்சம் பார்த்துடலாம் ப்ரோக்ராம் வந்து. எல்லோரும் கொஞ்சம் லீவ் விட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் விட்டு விட்டு பார்த்தா தான். சார் சொன்னாங்க எல்லாருமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய ஒர்க் இருக்கும், நீங்கள் டெய்லி கிளாஸ் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க என்னைய. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள், டைம் ரொம்ப இருக்குது அப்படி சொன்னாங்க. நான் தான் கொஞ்சம் கண்டினியூஸாக வச்சுட்டே இருக்கேன். அதனால் லீவு பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நம்ம சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி நம்ம காம்பன்சேட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இழுத்து கொண்டு வந்துடலாம். சண்டே நேரில் பிளான் பண்ணுவோம். இந்த சண்டேயா எப்படின்னு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சுகன்யா எப்போ திருப்பதி போகிறீங்க? நான் திருப்பதி போல, பிரதோஷி போறேன். அந்த கதை பிரதோஷினியா? எப்போ? சாட்டர்டே போறேன். ஓ, சாட்டர்டேயா இருப்பாங்க டேட்டு. ஓகே, சாட்டர்டே 9. ஓகே ஓகே, எங்களுக்குலாம் சேர்த்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே நைட்டு கிளம்பி எத்தனை நாள்? நைட்டு கிளம்பி 12 தான் வரேன். 12 தான் ட்ரெயின் எனக்கு. ஓ, சாட்டர்டே நைட்டே கிளம்பி 12 தான் ட்ரெயினா? அந்த 2 நாள் என்ன புரியலையே. மேம் கீழே திருமலா அங்க வர சாமி இது பாப்போம் மேம். அடுத்து லெவல்ல தான் மேம் திருப்பதிக்கு போவோம் மேல. ஓ, மேல் திருப்பதி. ஓ, இது கீழ் திருப்பதி, அது மேல் திருப்பதி. ஃபுல்லா கீழ் திருப்பதி, இங்க லெவல் மேல திருப்பதி. ஓகே, ட்ரெயின். ஓ, 12 வந்து 12 வந்துருவோம் மேம். 12 வந்து 1 o'clock ட்ரெயின். ஓகே ஓகே, வெனஸ்டே நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அடுத்து நாளைக்கு ஃப்ரைடே அட்டெண்ட் பண்ணலாம். மேபி டியூஸ்டே முடிஞ்சுனா அட்டெண்ட் பண்றேன். ஓகே ஓகே, சும்மா காதுல வச்சிருந்தா கூட போதும். அட்டெண்ட் பண்றேன், ட்ரெயின்ல தான் இது பண்றேன். ஆமா, சொன்னப்பல ட்ரெயின் தானே. நீ அப்போ காதுல வச்சுட்டு பேசாட்டியும் பரவாயில்ல, அட்டெண்ட் பண்ணிட்டே வரலாமே. எஸ் மேம், அட்டெண்ட் பண்றேன். சாட்டர்டே 10 லெவல் மட்டும் தான் மேம் முடியாது. ஓகே, இப்போ ஏன் வேற ஸ்டேட்ல இருப்பீங்களோ? எஸ் மேம், ஃபுல்லா சாமி கும்பிட எல்லா ஃபோன் அலோட் வேற பண்ண மாட்டாங்க. ஓ, அப்படியா? ஓகே ஓகே. நீங்க இப்போ திருப்பதி ஃபர்ஸ்ட் டைமா எத்தனாவது வாட்டி போறீங்க? இல்ல மேம், இயர்ஸ் ஒன்ஸ் போயிருவோம். ஓ, இயர்லி ஒன்ஸ் போயிருவீங்களா? ஓகே ஓகே, ஏதாவது டிப்ஸ் சொல்லேன், ஈஸியா சாமியை பார்க்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? மேம் சில பேர் ஈஸியெல்லாம் பார்க்க முடியாது. எங்க அம்மா சொன்னாங்க, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஏதோ 3 பாதை இருக்குமா சைடில், நாங்கள் நடுவில் சென்டரா போனாதான் பார்க்க முடியும், இல்லாட்டி இப்படியே தள்ளிடுவாங்க, பார்க்க முடியாம ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சீனியர் சிட்டிசன் அந்த வழியில போனா சீக்கிரம் அப்படிதான் போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போனா அந்த மட்டும் தான் சீக்கிரம் போக முடியும். ரெடி 2 hours 3 hours ஆயிரும். எனி டைம் கூட்டமா இருக்குல்ல, நான் எல்லா நாளும் எப்பயுமே கூட்டமா இருக்கு. அந்த ஒரு கதையை போட்டிருந்தாங்க திருப்பதி பத்தி, பயங்கரமா இருந்தது. ஓகே சரி, நல்லா பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வாங்க, லட்டோட வாங்க, லட்டு. ஓகே, லட்டுக்கே டிக்கெட் ரொம்ப டிமாண்ட் இல்லை? டிக்கெட்டுக்கு ஆமா, கிடைக்கிறதே பெருசு. இதுக்கு எங்க இதுல ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, லட்டு திருப்பதி லட்டு சொல்லிட்டு வேற லட்டை கொடுத்தாங்க. அது துண்டா தெரியும்ல, வாயில வச்சவொன்னே தெரியும். ஆமா, நான் இதுல என்ன திருப்பதி லட்டு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் நான். எனக்கு கொடுத்தாங்க, என்ன சூடம் வாடை அடிக்குது, இது திருப்பதி லட்டு மாதிரி இல்லைன்னு டேஸ்டே மாத்திட்டாங்க. மிஷின் வச்சு பண்றதா ஏதோ நியூஸ் சொன்னாங்களே, ருசியவே கெடுத்தாங்க போல அப்படி சொல்லிட்டு இருந்தேன். தற்செயலாக நான் சொன்ன மறுநாள் எங்கள் மாமா ஊருக்கு போகிறேன், திருப்பூருக்கு போகிறேன். எங்கள் தெருவில் எங்கள் அம்மா வீட்டில் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு திருப்பதி லட்டு, திருப்பதி எவ்வளோ பவர்ஃபுல்லான சாமின்னு நான் உனக்கு சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். எல்லாருமே கேளுங்க இந்த கதையை. ஸோ திருப்பதி லட்டை வாயில் போட்டுட்டு என்ன இப்படி டேஸ்ட்டே இல்லாமல் ஆயிடுச்சு, திருப்பதி லட்டு எவ்வளோ பேர் போனது, இப்படி இருக்குதே, நல்லாவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். இதுக்கு நம்ம குமரன் ஸ்வீட்ஸில் திருப்பதி லட்டுன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டா கூட நல்லா இருக்குமேன்னு.
பிற இப்போ மறுநாள் எல்லாமே மாத்திட்டாங்க மேம். இல்ல இப்ப மறுநாள் இப்போ நான் வந்து திருப்பூருக்கு போனேன் நான் எங்க மாமா ஊருக்கு. அவரு திருப்பதி போயிட்டு வந்தாரு போல. தற்செயலா மொபைல்ல வந்து திருப்பதி லட்டு செய்றத பார்த்துட்டு இருந்தாங்க. மறுநாளே சரியா? நான் சொன்னேன், "மாமா நேத்து தான் நான் சாப்பிட்டேன் எங்க அம்மா வீட்ல. யாரோ குடுத்தாங்கன்னு. நல்லாவே இல்ல மாமா திருப்பதி லட்டு." "என்ன ஜோதி இப்படி சொல்ட்ட?" அப்படின்ட்டு வேகமா அவர் பூஜைக்கு போய், "நான் இப்ப தான் ரீசென்ட்டா போயிட்டு வந்தேன்னு திருப்பதி லட்டு குடுத்தாங்க." வாயில வாங்கி போட்டேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருந்துச்சு. அவ்வளோ டிஃபரன்ஸு. டேஸ்டா தான் இருக்கும். பயங்கர ஆமா. டேஸ்டா நல்லா தான். தான் மேம் அந்த பிரசாதம் வந்து எப்படினாலும் அது பிரசாதம் தானே. அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டா இருந்தது. அதான் நான் சொல்றேன். குடுக்காமயாவது இருந்துக்கலாம். இப்படி திருப்பதி லட்டுன்னு சொல்லி ஜிலேபிய கூட குடுத்துருவாங்க போல தெரியுது. என்ன? அது அது அந்த வர்த்த பாதிக்கக்கூடாது. இல்ல சொல்லிரணும். திருப்பதி லட்டுன்னு என்னத்தையாவது ஒண்ண குடுத்தா, நல்லாவே இல்லன்னு சொன்னது திருப்பதிக்கே கேட்டிருக்கும் போல தெரியுது. மறுநாளே எனக்கு திருப்பதி லட்டு கைக்கு வந்துருச்சு. அந்த சாமி நெனச்சேன். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுன்னு நெனச்சுட்டேன். அவரு. ஓகே. ஓகே. சரி டெஸ்ட் கேஸ் 1, 2, 3 இது பண்ணிடுவீங்கல்ல? இனிமே நீங்க கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் எடுத்துட்டு நீங்க ஏஜ் செக் பண்ணலாம். எல்லாமே செக் பண்ணலாம். இஃப் கண்டிஷன்ஸ் நான் சொன்னேன்ல அதுவும் செக் பண்ணலாம். 2 நம்பருக்கும் நீங்க செக் பண்ணலாம். நீங்க வந்து கண்டிப்பா டைப் பண்ணி, ரன் பண்ணி எனக்கு குடுத்துருங்க. ஏன்னா, நான் இப்ப டைம் குடுத்து பண்றேன்னா, சில பேர் நீங்க மொபைல்ல இருக்கீங்களா? ஸோ, அதனால இப்போ தக்ஷின் ட்ராவல்ல இருக்காங்க. ஸோ, அது மாரி இருக்கும்போது நம்ம எல்லாரையும் பண்ணுங்கன்னு டைம் குடுக்க முடியாது. எல்லாரும் சிஸ்டம் வச்சிருக்கிறப்போ, எனக்கு வந்து மெசேஜ் கூட போட்டுறலாம் நீங்க வாட்ஸ்அப்ல. ஐ அம் கனெக்ட் வித் சிஸ்டம் அப்படின்னு மட்டும் போட்டுறலாம். மொபைல்ல கனெக்ட் பண்ணா போட வேண்டாம். என்னைக்காவது சிஸ்டம் டைம் கிடைக்குது, சிஸ்டம் கனெக்ட் பண்ணி தான் பண்றேன்னா, ஐ அம் கனெக்ட் வித் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வேணா ஆப்ஷனா குடுத்துர்றேன் நானு. அது கூட சொல்ல முடியாது நம்ம. ஆப்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க கீழ எனக்கு மெசேஜ் தட்டி விட்டீங்கன்னா, ஓகே நான் எல்லாரும் சிஸ்டம் வச்சிருக்கீங்கன்னா, அன்னைக்கு நான் டாஸ்க் குடுத்துருவேன். ஏதாவது நீங்க பண்ற மாரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. பிரதோஷினி வந்து சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இதே இதில 2 வாட்டி கனெக்ட் பண்ணலாம். நான் சொன்னேன்ல, மொபைல்ல நீங்க வாய்ஸ்க்காக கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்க சிஸ்டம்ல ஸ்பீக்கர், மைக் எல்லாமே நீங்க மியூட்ல போட்டுறணும். போட்டுட்டு ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்ணணும். பண்ணீங்கன்னா, நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்க்ரீன் நீங்க பார்க்க வேண்டியது இருந்ததுன்னா, நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு மொபைல் கஷ்டமா இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு. சரியா? என்னைக்காவது. ஓகே. ஓகே. இப்போ நீங்க ஒரு டெம்பரேச்சர் போட்டீங்க இல்லையா? உங்க விண்டோ எங்க இருக்கும்னு தெரியலையே. ஸோ வந்து இந்த ப்ரோக்ராம் தானே? ஸோ இது வந்து பிரதோஷினி கிரியேட் பண்ண ப்ரோக்ராம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டில் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் நம்ம ஜாவா ப்ரோக்ராமில். மேம் எனக்கு அது ஒர்க் ஆயிடுச்சு மேம். உங்களுக்கு இதே மாதிரி ஒர்க் ஆயிடுச்சா? பண்ண ஒர்க் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ ஃப்ளோட்டு எஃப் மட்டும் மாற்றி பார்க்குறோம். இங்கே கன்வர்ஷன் தான் ப்ராப்ளம். ஏன்னா ஃப்ளோட்டாக எடுக்கலை, அதுதான் பிரச்சனை. எப்பயுமே ஒரு விஷயத்த நீங்கள் இப்போது பைட்டில் நான் ஒரு நம்பர் டிசைன் பண்ணியிருக்கேன். பைட் B1 அப்படின்னு டிசைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? B = 20 அப்படின்னு டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ P = P இன்ட்டு ஒரு 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த கன்வர்ஷனில் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது செய்யும்போது பைட்டை விட தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி திங்க் பண்ணும் ஜாவா வந்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் தெரிஞ்சு தான் பண்ணுறீங்கன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகாது. நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. இது பேர் வந்து டைப் காஸ்டிங் சொல்லுவோம். டைப் காஸ்டிங் 2 விதமான டைப் காஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து வைடனிங் கன்வர்ஷன், இன்னொன்று வந்து நேரோயிங் கன்வர்ஷன் சொல்லுவோம். கரெக்டாக நினைக்கிறேன். நேரோயிங் கன்வர்ஷன் சொல்லுவோம். ஸோ வைடனிங் கன்வர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போது உங்களுக்கு வந்து இன்ட்டை வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகுது. இன்ட்டு இருக்குது. இன்ட்டு வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னா என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை. ஏன்னா இதில் பாயிண்ட்டே இருக்காது. இதில் போகும்போது பாயிண்ட் வரும். இதே இது ஃப்ளோட்டை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளோட்டை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணால் எனக்கு பிரச்சனை ஆகும். ஏன்? இப்போ ஃப்ளோட் வேல்யூ வந்து
3.14159 இந்த மாதிரி ஏதோ இருக்குது. இதை வந்து ஃப்ளோட்டை இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணும்போது பாயிண்ட் செக்ஷனே எனக்கு அடியாகும். அப்போ நான் என்ன போடும் 3யை கன்வெர்ட் பண்ணும். அப்போ ட்ரங்கேஷன் நடக்கும். அப்போ இது வந்து நேரோயிங் கன்வர்ஷன். நேரோயிங் கன்வர்ஷனாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணணும். எனக்கு வந்து இல்லை எனக்கு கன்வெர்ட் பண்ணு, ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணு, ட்ரங்கேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றத நான் சொல்லணும். அப்போது இந்த மாதிரி வைடனிங் கன்வர்ஷனுக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். ஆனால் நேரோயிங் கன்வர்ஷன் மாதிரி வரும்போது இதை விட பைட்டை விட ஜாஸ்தி வந்ததுன்னா நீ பைட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நான் வந்து டைப் காஸ்டிங் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து டைப் காஸ்டிங் பண்ணுங்க பிரதோஷினி. ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன் இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை. அகைன் இதில் டிவைட் ஆகி வர்றதையும் ஏன்னா ரெண்டுமே இன்டீஜர் தான், ஸோ இங்கேயுமே நான் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். புரியுதா என்னென்னு? டைப் காஸ்டிங் தான் இது இந்த டாப்பிக்கு. டைப் காஸ்டிங் அப்படின்றது நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போது அதாவது என்ன சொல்கிறது, சிம்பிளாக சொல்லணுன்னா எக்ஸாம்பிள் எது எடுக்கலாம். ஒரு டம்ளர் ஒரு 100 ml நான் வந்து ஒரு மில்க் வச்சுருக்கிறேன். சரியா? ஒரு கப்பில் மில்க் வந்து ப்யூர் பண்ணி வச்சுருக்கோம். ரோஸ் மில்காக போட்டு விட்ருவோம். சரியா? இந்த 100 ml இருக்கக்கூடிய மில்கை நான் வந்து ஒரு பெரிய பாத்திரம், என்ன பாத்திரம் எடுத்துக்கலாம், ஒரு 1 லிட்டர் பாத்திரம் எடுத்துருக்கலாம். இல்லை ஒரு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு 200 ml இருக்கக்கூடியதில் நான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ எனக்கு எதாவது கஷ்டம் இருக்குமா சொல்லுங்கள்? ஒரு கஷ்டம் கிடையாது. ஈஸியாக நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த 100 ml இங்கே நான் ஊற்றும்போது எனக்கு கரெக்டாக வந்து உள்ளே வந்துடும், எந்த லாஸும் இருக்காது. அப்படி தானே? கரெக்டாக ட்ராயிங் போட்டிருக்கேன் பாரு. ஸோ வந்து 100 ml நான் ப்யூர் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஹோல்ட் ஆயிரும். ஏன்னா இது வந்து பெருசு. ஸோ சிறுசுலேருந்து பெருசு கன்வெர்ட் பண்ணுறப்ப ப்ராப்ளமே கிடையாது. இது பேர் வைடனிங் கன்வர்ஷன். ஸோ நேரோயிங் கன்வர்ஷன்னா எனக்கு இதில் நிறைய இருக்குது, அதை நான் இங்கே ஃபுல்லாக போடணுன்னா எனக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக டேட்டா வந்து லாஸ் ஆகும். இங்கே இல்லை, இங்கே ப்யூர் பண்ணணும், மாற்றி பண்ணணும், அதுதான் டேட்டா லாஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு ப்ராப்ளம் வரும். அப்போ நான் இல்லை பரவாயில்ல, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நேரோயிங் கன்வர்ஷன். நேரோயிங் கன்வர்ஷனில் எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் இந்த டாஸ்க். ஸோ இதே சேம் டாஸ்க்கை நான் வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த மாதிரி ஜாவானுடைய அட்வான்ஸ்டு வேர்ஷன்ஸை டிஃபர் பண்ணுறதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் சிஸ்டம்னுடைய இதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். நான் அதனால தான் எல்லாருமே ரிசல்ட் சொல்லுங்கன்றேன். இப்போ அவங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணால் கூட நீங்களும் டைப் பண்ணி ரன் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். அப்போது உங்களோட வேர்ஷன் என்ன அப்படி ஏதாவதுன்னா நம்ம கம்பேரிட்டிவாக படிக்க நல்லாயிருக்கும். சரியா? சுகன்யாவும் தான், நீங்கள் தனியாக நீங்களாக போட்டு பார்த்துருங்க ரன் பண்ணுதான்ட்டு. ஃப்ரீ டைமில் ரொம்ப அடிக்க டைம் இல்லைன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய ப்ரோக்ராம் வரும்போது காப்பி பண்ணி எடிட் பண்ணி, ஆனால் நீங்கள் சேர்ந்து பண்ணதாக இருக்கணும். அந்த மாதிரி தேவையான இடத்துல காப்பி பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது இப்போ தக்ஷினே நீ உனக்கு ப்ரோக்ராம் எனக்கு டைப் பண்ண நேரம் இல்லை, நான் ஒர்க் பண்ணி பார்க்கணும், எடிட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் நீ நினச்சேன்னா ப்ரோக்ராம் வந்து கைண்ட்லி பேஸ்ட் டாஸ்க் ப்ரோக்ராம் கேட்டேன்னா யாராவது உனக்கு போட்டு விட்ருவாங்க, நீ எடுத்துக்கலாம். ஆனால் டைப் பண்ணுறது தான் குட் ப்ராக்டிஸ். பட் இன்கேஸ் உங்களுக்கே நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். எனக்கு பிரதோஷினி இந்த 5 ப்ரோக்ராமையும் எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அதை காப்பி பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். என்னோடதுலையுமே வரல தீக்ஷிதா, எனக்குமே வரல. பிரதோஷினி மாதிரியே 0.0 தான் வந்தது. எனக்கு கன்வர்ஷன் பண்ணோன்னு தான் கரெக்டாக இருந்தது. இப்போ நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம்னா 2 பக்கம் கன்வர்ஷன் போட்டிருக்கேன். முதல்ல ஒரு பக்கம் நான் போட்டு பார்த்தேன், அதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. ஸோ ஜாவா சி டைப் கன்வர்ஷன், ஸோ கன்வெர்ட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஆயிடுச்சு. ஸோ ஜாவா இப்போது டெம்ப் கன்வர்ஷன். இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக ஆர்குமெண்ட் 0 யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் ஃபாரன்ஹீட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாரன்ஹீட் நான் 100 டிகிரி போடலான்னு நினச்சேன். ஸோ 100.0 போடலாம். இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா பிரதோஷினி, 37.7 டிகிரி செல்சியஸ், அதுதான் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்.
ஸோ இதே நான் Okay. வேற மாதிரி போட்டேன். நான் இன்டீஜராக சென்ட் பண்ணேன், அப்பயுமே எனக்கு வந்தது. ஓகே, ஓகே. ஏன்னா நம்ம அதை கன்வர்ஷன் பண்ணிட்டோம், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கணும். ஒரு இதை எடுத்து பார்த்தேன், அப்பயுமே எனக்கு ப்ராப்ளம் வந்தது. ஸோ ரெண்டுலையுமே நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வரக்கூடிய ஆன்சரையும் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதில் வரக்கூடிய ஆன்சரையும் நம்ம ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் 2 ஃப்ளோட்டையும் நான் மல்டிப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது பர்ஃபெக்டாக எனக்கு வந்து எங்கேயுமே எனக்கு அடியாகாமல் வந்துடுச்சு. இது சேஃப்டிக்காக பண்ணுறது, நம்ம பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இது பேர் டைப் காஸ்டிங்னு பேர். இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு போதும். ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் பார்க்குறதுக்கு நம்ம தனியாக நாளைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாளைக்கு யார் கனெக்ட் பண்ண முடியாது? சுகன்யாவா ட்ராவலில் இருப்பீங்க? ஓ, பிரதோஷினி ட்ராவலில் இருப்பீங்க. மொபைல் தானே, காதில் போட்டுக்கோங்க தக்ஷினி. ஆ ஓகே. ஓகே மேம். நாளைக்கு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் தான். உங்கள்கிட்ட கொஷின் கேட்க மாட்டேன், நீங்கள் இது பண்ணிடலாம், மெசேஜை போட்டுருங்க. ஓகே மேம், கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, தெரியாமல் நான் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டாம், நீங்கள் வாட்டுக்கு இருங்க, நான் புரிஞ்சுக்குவேன். ஓகே ஓகே இல்ல மேம், தெரிஞ்ச ஆன்சர். ஓகே ஓகே ஓகே, பாய் பாய். எத்தனை மணி ஆச்சு? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எனக்கு அடுத்தடுத்து கிளாஸ் இருக்குது, ஒரு 4-5 கிளாஸ் இருக்குது ஆக்சுவலாக ஈவினிங் மேலே. ஓகே. அந்த டெஸ்ட் கேஸ்ல ஜோதி அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கா நான் ரீட் பண்றேன். ஆமாம், அந்த டெஸ்ட் கேஸில் ஜோதின்றது நம்ம இப்படி கொடுத்தாலே ஸ்ட்ரிங்காக தான் எடுக்கும். இதுவும் ஸ்ட்ரிங்காக தான் எடுக்கும், இதுவும் ஸ்ட்ரிங்காக தான் எடுக்கும், இதுவும் ஸ்ட்ரிங்காக தான் எடுக்கும். கன்வெர்ட் பண்ண தேவையில்லை மேம். கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. என்ன கொடுத்துருக்கோமோ பார்சின்ட்டே தேவைப்படாது. பார்சின்ட்டோ ஃப்ளோட்டோ நம்ம ஆட் பண்ணால் டிவைட் பண்ணால் தான் நம்ம நம்பரை கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அப்படியே கொடுத்துருக்க இன்புட்டை ஷோ பண்ண வேண்டியது. என்ன வேணாலும் கொடுக்கலாம், இப்படி கூட சிம்பிள் கூட அவங்க கொடுத்துருக்கலாம், இது அப்படியே ஷோ ஆகும். இங்கே வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, ட்ரை பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இஃப் கண்டிஷன்ஸ் தெரியும் உங்களுக்கு, ஃபார் லூப் தெரியும், அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, நான் நாளைக்கு நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். இதை நானும் யோசிக்கலை, சும்மா கொடுத்துட்டேன், டைப் பண்ணால் வந்துட போகுது, அவ்வளோதான். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். பாய். பாய் தீக்ஷிதா, பாய் பிரதோஷினி, பாய் தக்ஷின், பாய் சுகன்யா. வெளியே போயிட்டாங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. பார்க்கலாம், நம்ம நாளைக்கு எப்பயாவது கனெக்ட் பண்ணலாம் தக்ஷின், சரியா? மேம் நம்ம நாளைக்கு கனெக்ட் பண்ணோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கவர் பண்ணலாம். நீங்க, எனக்கு இந்த கமிங் வீக் டெஸ்ட் இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துடலாம், சரியா? எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு கிளாஸ் வரலட்சுமி மேம் அந்த வீடியோ எனக்கு கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி கிளாஸ் உனக்கு டெஸ்ட் இருக்குன்னா நீ அப்போ கனெக்ட் பண்ண வேண்டாம், நீ வந்து வீடியோ பார்த்துக்கோ ஃப்ரீ டைம்ல. ஓகே, நான் அது மாதிரி ரீகால் பண்ணி விட்டுறேன், அதில் இருக்க டவுட்ஸ்லாம் தனியாக கூட கனெக்ட் பண்ணி. ஓகே, பாய்.